ஹலோ ஆல். இது நம்மளோட பூட் கேம்ப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த பூட் கேம்ப் சீரிஸ்ல டெக்னிக்கலா என்னென்ன என்னால கவர் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போறேன். நம்ம YouTubeல ஒரு 5 டூ 8 வீடியோஸ்க்குள்ள சின்ன சின்ன வீடியோஸா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா அந்த வீடியோவ கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு நான் இந்த பூட் கேம்ப் சீரிஸ கொண்டு போறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட்டு பூட் கேம்ப் வீடியோஸ்ல நான் பேசிக்கா ஏன் ஐசிடிய பிரிஃபர் பண்றேன்? அப்புறம் ட்ரேடிங் வியூவ ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர், ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ட்ரேடிங் வியூவ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்? அடுத்ததா மார்க்கெட்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு? டெக்னிக்கலா அத சொல்லும்போது, அது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிடிஆர் மேட்ரிக்ஸ்னா என்ன? பிளாக்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு? கேப்பு, அடுத்து இம்பேலன்ஸ். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உள்ள இருக்கு. ஏன் ஐசிடி? எனக்குன்னு இல்ல, நெறைய பேருக்கு ஒரு கேம் சேஞ்சர். நான் ஐசிடிய ஃபர்ஸ்ட் டைம் YouTubeல பார்க்கும்போது நானும் சரி ஏதோ ஒரு ஃபாரினர் அதே மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸு அந்த மாரி தான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் போக போக தான் நான் அவர ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து YouTubeல சப்ஸ்கிரைப் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு 300K தான் இருந்தது. ஒரு கட்டத்தில 1,000,000 தாண்டிட்டாரு இப்போ. ஓகேவா? யூசுவலா அவரு ட்ரேட் பண்றது ஒரு ரிஃபைன்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுவரைக்கும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நெறைய ட்ரேட் பண்ணியிருப்போம். அதிலேயே இது கொஞ்சம் ரிஃபைன்டான மாடலா இருக்கும். கொஞ்சம் கீ எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்திருப்பாரு. ஃபேர் வேல்யூ கேப், அ பிரேக்கர் பிளாக், இன் என்டாக், என்வாக். என்டாக், என்வாக்னா நியூ டே ஓப்பனிங் கேப், நியூ வீக் ஓப்பனிங் கேப் இந்த மாரியான நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஆரம்பிச்சு, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ஸ்பெசிஃபிக்கான இடத்துலேருந்து பிரைஸ் மூவ் ஆகுறத வந்து அவர் ரிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா? இது வந்து இவரு இப்படி இத எப்படி புரமோட் பண்ணாருன்னா, இவரு தான் அந்த அல்காரிதத்த கிரியேட் பண்ணும்போது, அங்க வொர்க் பண்ண மாரி சொல்லியிருப்பாரு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது நமக்கு வொர்க் ஆகுது. நாம அத யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? நான் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்எம்சின்ற பேர்ல நெறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ஃபைண்ட் பண்ண முடியாம இது பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட்ல லிக்விடிட்டி ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம்ல வொர்க் ஆகும், வொர்க் ஆகாது. பட் அதெல்லாம் தாண்டி அடுத்து ஐசிடி வந்தேன். அடுத்து மார்க்கெட் மேக்கர் மாடல்ன்னு வந்தேன். அடுத்து தான் நான் ரோமியோவோட டைம் அண்ட் பிரைஸ், சிஆர்டி எல்லாம் கத்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி, இப்ப எனக்கு நான் கரெக்ட்டா அத யூஸ் பண்றேன். அதெல்லாம் நீங்க வந்து Instagram ரீல்ஸ்லயும் போட்டிருப்பேன். YouTubeலயும் நெறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து தான் நீங்க இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. ஓகேவா? அதனால கிரெடிட்ஸ் டூ ஐசிடி. ரோமியோவுக்குமே கிரெடிட்ஸ் தான். பட் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து ஐசிடி தான் எனக்கு. அதனால. இப்ப மார்க்கெட்டோட ஃபேஸஸ பார்க்க போறோம். மார்க்கெட்டோட ஃபேஸஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. டெக்னிக்கலா நாம இதுக்கு முன்னாடிலாம் சொல்லும்போது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் இப்படி தான் மார்க்கெட்ல பேசியிருப்போம். பட் ஆக்சுவலா மார்க்கெட்ன்றது அதையும் தாண்டி அந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணவர் தான் ஐசிடி. ஓகேவா? மார்க்கெட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சால்டேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். கன்சால்டேஷன் எப்ப நடக்கும்னா 2 பீடி ஏரியாக்கு நடுவுல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி கிட்ட போனதுக்கப்புறம், ஒரு ஃபேக்கான மூவ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு அக்குமுலேஷன் நடக்கும். அதுதான் வந்து கன்சால்டேஷன். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பான்ஷன் நடக்கும். கன்சால்டேஷனுக்கு அடுத்து என்ன எதிர்பார்க்கணும்னா, எக்ஸ்பான்ஷன் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு பக்கம் எக்ஸ்பாண்ட் ஆகும். அது நம்மளோட வியூவாவும் இருக்கலாம். நம்மளுக்கு அகைன்ஸ்டான வியூவாவும் இருக்கலாம். ஆனா எக்ஸ்பான்ஷனுக்கு அடுத்து ரிட்ரேஸ்மென்ட்டும் நடக்கும். ரிவர்சல் நடக்கும். அதுதான் நம்மளோட ட்ரெண்ட் என்னன்னு சொல்லும். இப்போ பிரைஸ் புல்லிஷா இருக்கு. அது எக்ஸ்பான்ஷன். ரிட்ரேஸ் ஆகி திரும்ப கன்டின்யூ ஆகும். ஓகேவா? அது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட குறிக்கும். அப்ப ரிட்ரேஸ்மென்ட்ன்றது ஒரு ட்ரெண்ட்ல கன்டின்யூ ஆகும்போது நடக்கும். ரிவர்சல் எப்ப நடக்கும்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லெவல்ல போய் இந்த எக்ஸ்பான்ஷன் டேப் ஆகும்போது, அங்கேருந்து சடனா ஆப்போசிட்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அதுதான் ரிவர்சல். ஆக்சுவலா மேனிபுலேஷன். அக்குமுலேஷன், ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்து திரும்ப ரிவர்சல் நடக்கும். அந்த எக்ஸ்பான்ஷனும், ரிவர்சலும் சேர்ந்தது தான் மேனிபுலேஷன். ஓகேவா? அந்த ரிவர்சலோட கன்டினியூவேஷனா ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரெட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன் நடக்கும். இதெல்லாம் நான் வந்து சார்ட்லயும் காட்டுறேன். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். பட் இதத்தான் நாங்க காட்டப் போறேன். ஓகேவா? இது பேசிக்கா பிடி ஏரியானா என்ன? இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் இது வந்து டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் பிடி ஏரியான்னு பார்க்கும்போது, அங்க என்னென்ன இருக்கணும்னா, செல் சைட் லிக்விடிட்டியும் சேர்த்து தான் சொல்லணும். நம்ம ஆர்டர் பிளாக்ல இருந்து தான் வந்து ஒரு பிடிஆர்ஏவ பிரீமியம்ல என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப் அப்படி தான் சொல்லுவோம். பட் அப்படி கிடையாது. செல் சைட் லிக்விடிட்டியுமே ஒரு பிடிஆர்ஏ. ஓகேவா? பிரைஸ் எங்க இருந்து ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண போதா, ரிவர்ஸ் பண்ண போதா, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஏரியா தான் பிரீமியம், டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், பிரீமியம்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். சிபின்னா ஒண்ணும் கிடையாது. செல் சைடு இம்பேலன்ஸ். பிரைஸ் செல் சைடு மூவ் ஆகும்போது கிரியேட் ஆகுற எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப். அந்த கேப், அந்த இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து சிபி. அதே மாரி பிசி. எஃப்இஜியே ஒரு பை சைடு கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்கும்? பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. பை சைடு பிரைஸ் இம்பேலன்ஸ கிரியேட் பண்ணிட்டே போகுது. பட் செல் சைடு பிரைஸால எஃபிஷியன்ட்டா மூவ் பண்ண முடியல. அப்படின்னும்போது கிரியேட் ஆகுறது தான் வந்து பிசி. ஓகே. ஆர்டர் ஃப்ளோனா என்ன? இதெல்லாம் டெக்னிக்கலா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க பின்னாடி படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கங்க. பட் நான் அங்க வந்து சார்ட்ல காமிக்கிறேன். லிக்விடிட்டி பூல்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அங்க நெறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். அதான் லிக்விடிட்டி பூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஃப்ளோன்றது ஒண்ணும் கிடையாது. பிரைஸ் பையிங் ஃபேஸ்ல இருக்கா? செல்லிங் ஃபேஸ்ல இருக்கா? அத எப்படி நம்ம டெக்னிக்கலா சொல்றது? அப்படிதுக்கா ஜஸ்ட் அது வந்து ஆர்டர் ஃப்ளோ. நம்ம ட்ரெண்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஆர்டர் ஃப்ளோ. இது வந்து பை சைட் லிக்விடிட்டி. பை சைட் லிக்விடிட்டின்றது எங்க இருக்கும்?
பை சைடு லிக்விடிட்டின்றது பிரீமியம்ல இருக்கும். பை சைடு லிக்விடிட்டின்றது பிரைஸு இதுக்கு மேல இருக்கக்கூடிய செல் ஆர்டர். இங்க மார்க்கெட் செல் ஆகும்னு நெனச்சு போட்டாங்க இல்லையா? செல் ஆர்டர். அதையெல்லாம் ட்ரிக்கர் பண்ணி மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகும். இந்த பை சைடு மூவ சப்போர்ட் பண்ணக்கூடிய லிக்விடிட்டி தான் பை சைடு லிக்விடிட்டி. ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, லோவ ரிஜெக்ட் பண்ணி ஹைஸ பிரேக் பண்ணும். லோவ ரிஜெக்ட் பண்ணி ஹைஸ பிரேக் பண்ணும். ஓகேவா? இதில பெர்ஃபெக்ட்டான பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்லப் போறேன். அதனால இத நீங்க பார்த்தீங்கன்னா தான் அங்க புரியும். அதனால தான் இத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் அங்க புரியும். அதே மாரி பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ செல் சைட் லிக்விடிட்டினா, செல் சைட் லிக்விடிட்டி இருக்கு இல்லையா? டிஸ்கவுண்ட்ல இருக்கும். செல் சைட் லிக்விடிட்டின்றது நமக்கு இங்க டிஸ்கவுண்ட்ல இருக்கும். ஆர்டர் பிளாக்குக்கு கீழ. பிரைஸு இந்த செல் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு இங்க பை மூவ்‌க்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எங்க இருக்கும்? கீழ இருக்கும். இங்க வந்து ஒரு ஒரு பை என்ட்ரிய குளோஸ் பண்றாங்கன்னா, அது ஒரு செல் ஆர்டர். அது செல் சைட். ஓகேவா? இந்த லிக்விடிட்டி எல்லாம் ட்ரிக்கர் ஆகி மார்க்கெட் செல் சைடு மூவ் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய லிக்விடிட்டி, அந்த செல் சைடு லிக்விடிட்டி. ஓகேவா? பிரைஸ செல் சைடு கொண்டு போகக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் எலிமெண்ட் தான் செல் சைடு லிக்விடிட்டி. எப்படி இப்ப இந்த ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, ஹைஸ ரிஜெக்ட் பண்ணும். லோவ பிரேக் பண்ணும். இதுக்குமே பிரேக் அவுட்னா என்ன? ஃபேக் பிரேக் அவுட்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து நாம பார்க்கக்கூடியது கேப் அண்ட் பிளாக்ஸ். ஓகேவா? பிளாக்ஸ்னா ஆர்டர் பிளாக் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஆர்டர் பிளாக்க தாண்டி நெறைய இருக்கு. அது எல்லாமே சார்ட்ல நான் காட்டுறேன். பட் இது வந்து உங்க ரெஃபரன்ஸ்‌க்காக. நான் அதிகமா யூஸ் பண்றது ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுவேன். கேப்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரிஜெக்ஷன் பிளாக்கும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? கேப்ஸ் நான் வந்து சார்ட்ல எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு ஆர்டர் பிளாக்னா ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கணும்? அந்த ஆர்டர் பிளாக் எப்படி பிரேக்கர் பிளாக்கா மாறும்? ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே அங்க காட்டப் போறேன். அதே மாதிரி ரிஜெக்ஷன் பிளாக் எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? அதையுமே அங்க காட்டுறேன். அடுத்து சிஐஎஸ்டினா என்ன? சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்க. எப்படி ஒரு ட்ரூ சிஐஎஸ்டி எப்படி பார்க்கறது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்ன? என்டாக்ன்றது ஒண்ணும் கிடையாது. நியூ டே ஓப்பனிங் கேப். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஓப்பன் ஆகும்போது கேப் அப், கேப் டவுன் ஆகும். அதையுமே ஃபேர் வேல்யூ கேப் மாரி ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி நியூ வீக் ஓப்பனிங் கேப். ஒரு வீக் ஓப்பன் ஆகும்போது உண்டாகுற கேப். ஃப்ரைடேவுக்கும், மண்டேவுக்கும் நடுவுல உள்ள கேப். ஓகேவா? அது வந்து என்வாக். நியூ வீக் ஓப்பனிங் கேப். அதே மாரி இந்த கேப் தியரி. இப்ப கேப் தியரினா ஒண்ணும் இல்ல. இருக்கிற கேப்ப எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றது? அதுல என்னென்ன விதமான கேப் இருக்கு? ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? பிரேக் அவே கேப்னா என்ன? நியூ டே ஓப்பனிங் கேப்னா என்ன? நியூ வீக் ஓப்பனிங் கேப்னா என்ன? இது எல்லாமே இம்பேலன்ஸ். ஓகேவா? கேப் என்ன? கேப்னாலே இம்பேலன்ஸ். ஃபேர் வேல்யூ கேப்ப எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே இப்ப சார்ட்ல பார்க்க போறோம். ஓகே. இப்ப நாம வந்து ட்ரேடிங் வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரேடிங் வியூ எல்லாருக்குமே யூஸ் பண்ண தெரியும். பட் ஒரு பேசிக்கா எப்படியெல்லாம் நான் செட்டப் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். நான் என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றேன்றது வரைக்கும் இங்க குடுத்துருப்பேன். ஓகேவா? ஸ்கேல்பிங்க்கு 1 மினிட், 2 மினிட், 3 மினிட்லேருந்து நான் யூஸ் பண்ணுவேன். 15க்கும் கீழ எல்லாமே தேவைப்படும். அதனால வச்சுக்கலாம். 30 மினிட் அண்ட் 1 ஹவர் வந்து இந்த 15 மினிட்ஸ் ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். 1 ஹவர் டெய்லி ப்ரொஃபைல பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவேன். 4 ஹவர் அப்படின்றது ஃபாரெக்ஸ்‌க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். யூரோ யுஎஸ்டி கோல்டு ட்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 6 ஹவருமே அப்படிதான். 4 ஹவர்ல எனக்கு சரியான வியூ கிடைக்கலன்னா 6 ஹவர் யூஸ் பண்ணுவேன். வழக்கமா எல்லாரும் டெய்லி பயாஸ் யூஸ் பண்றதுக்கு, டெய்லி ப்ரீவியஸ் கேண்டில் எப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து இண்டிகேட்டர்ஸ். அதிகமா பெருசா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றதில்ல. இதெல்லாம் பேசிக்கான இண்டிகேட்டர்ஸ். வாட்டர் மார்க்கு, அப்புறம் கில் ஜோனுக்கு. கில் ஜோன் எப்படி அது அந்த கில் ஜோன் டைம்ல சொல்றேன். பட் இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் என்னால ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா லோவர் டைம்ல நான் 1 மினிட்ல ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னால அடுத்தடுத்த வீடியோஸ அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்க முடியாதுன்றதுனால, நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் யூஸ் பண்ணிக்குவேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மினிட், 1 ஹவர், 4 ஹவர்ன்னு நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸியா இருக்கும். 1 மினிட் ஸ்கேல்பிங். 1 மினிட் ஸ்கேல்பிங்க்கு அதுதான் கரெக்ட்டா இருக்கும். அடுத்து இது வாட்டர் மார்க் இண்டிகேட்டர். இது என்டாக், என்வாக் கேப் சொல்றதுக்கு வந்து எனக்கு என்கியூக்கு யூஸ் ஆகும். இந்த இது வந்து அதிகமா நான் என்கியூல யூஸ் பண்ணுவேன். இதுதான் பேசிக்கா நான் யூஸ் பண்றது. அடுத்து இந்த கியூடி அல்டிமேட்ன்றது எஸ்எம்டி எல்லாமே சொல்லும். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குன்னு தனியா இண்டிகேட்டருக்குன்னு தனியா வேணா அடுத்த வீடியோவுல சேர்த்து போடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவுல வந்து இது ஒண்ணும் அவ்வளோ முக்கியமா இருக்காது. பெரும்பாலும் எல்லாரும் கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரூ வீக் ஓப்பன், ட்ரூ டே ஓப்பன்னு எல்லாத்தையுமே இதில கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா, இதுக்கு நீங்க வந்து பேசிக்கா ஒரு எசென்ஷியல் பிளான் போடணும். ஒரு ஃப்ரீ பிளான் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 5 செகண்ட் டேட்டா டிலேயா வரும். ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா, நம்ம என்ட்ரியே வந்து 5 மினிட்ஸோ, 15 மினிட்ஸ்ல தான் எடுப்போம். பட் ஸ்கேல்பிங்ன்னு வரும்போது, எனக்கு பெரிய டிஃபரன்ஸா அந்த 5 மினிட்ஸ், அந்த 5 செகண்ட்ஸ் கேண்டில் காட்டும். அதிலேயே இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நமக்கு டேட்டா வேணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நமக்கு டேட்டா வேணும். இப்ப என்கியூல எனக்கு இங்க பக்கத்தில டீன்னு உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீன்னு காமிக்கும். ஏன்னா, நான் வந்து என்னோட ட்ரேடோவேட்ட வந்து இதில லாகின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயான சிஎம்இ டேட்டா கிடைச்சிரும். என்கியூ ட்ரேட் பண்றவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஏன்னா, அது இருந்தா தான் நம்மளால கரெக்ட்டா ட்ரேட் பண்ண முடியும். இல்லன்னா உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டிலே வரும். இல்லன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் டிலே வரும். நீங்க எசென்ஷியல் போட்டிருந்தாலும், தனியா சிஎம்இ டேட்டா வாங்கணும். அது நீங்க இங்க போயிட்டு ப்ராடக்ட்ஸ்ல
அக்கவுண்ட்ல போயிட்டு ப்ராடக்ட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது அரவுண்ட் ₹600 நம்ம ஊர் காசுக்கு 600 டூ ₹700 வரும். சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம் ட்ரேட் பண்றீங்கன்னா, ட்ரேடோவேட் வாங்குனீங்கன்னா, இங்கேயே ட்ரேடோவேட்ட லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி அப்படி லாகின் பண்ணிட்டீங்க, ட்ரேடோவேட்ட இங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிஎம்இ டேட்டான்னு தனியா நீங்க செலவு பண்ண தேவையில்ல. இங்க இருந்தே எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ட்ரேடிங் வியூல பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு நிச்சயமா சிஎம்இ டேட்டா வேணும். ட்ரேடோவேட் வாங்குனீங்கன்னா, அது ஃப்ரீயா கிடைக்கும். இல்லன்னா நீங்க வந்து ஒரு ரூ. 600 ரூ. 700 செலவு பண்ற மாரி இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு எசென்ஷியல் பிளான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன எசென்ஷியல் பிளானாவது போடணும். ஒரு பெய்டு பிளானாவது இருந்தா தான் உங்களுக்கு அந்த 5 செகண்ட் டீலவும் கிடைக்காது. 1 மினிட் ஸ்கேல்பிங்க்கு அது ரொம்ப முக்கியம். இல்ல நான் ஃபியூச்சர்ஸே ட்ரேட் பண்ண மாட்டேன். ஃபாரெக்ஸ் தான் பண்ணுவேன்னா, உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இண்டிகேட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண முடியாது. 2 இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் மேக்ஸிமம் வேணாம். நான் சொல்லி தர்றத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே தெரியும். ஏன் இண்டிகேட்டர்ன்னு தான் தோணும். நான் இங்க வச்சிருக்கிறது ஜஸ்ட் ஏன்னா நான் 1 மினிட் ஸ்கேல்பிங் பண்றதுனால எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் வேணும். கில் ஜோன ஒவ்வொரு தடவையும் போய் மார்க் பண்ண முடியாது. நெறைய லைன்ஸ் இருந்தா 1 மினிட் ஸ்கேல்பிங்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸா தான் ட்ரேட் எடுக்கணும். இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு ரீசன் நான் வந்து இத்தன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றேன். வாட்டர் மார்க்கு இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நாம வந்து டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ்குள்ள போவோம். கன்சாலிடேஷன் எப்பல்லாம் பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும்? எப்பல்லாம் பிரைஸ் வந்தது பாருங்க. இப்போ வந்து டெய்லில வைக்கிறேன். இது வந்து ஒரு கீ லெவல் லிக்விடிட்டி. ஆல் டைம் ஹைஸ் பழைய ஆல் டைம் ஹைஸ். ஓகேவா? பிரைஸ் அங்க நெருங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்த பிரைஸ் ரீச் ஆகும்போது என்ன பண்ணுச்சு? பிரைஸ் வந்து ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸு ஒரு ப்ரீவியஸான லிக்விடிட்டி ஏரியாவ ஸ்வீப் பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு பெரிய அக்குமுலேஷன். எப்பயுமே இது வந்து அக்குமுலேஷன், அதாவது கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷனுக்கு அடுத்து எக்ஸ்பான்ஷன். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்து ரிவர்சல். இந்த எக்ஸ்பான்ஷனும், ரிவர்சலும் சேர்ந்தது தான் மேனிபுலேஷன். ஓகேவா? கன்சாலிடேஷன்னாலும், எக்ஸ்பான்ஷன்னாலும், ரிவர்சல்னாலும் ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆனது. சப்போஸ் இதில இன்னொன்னு இருக்கு. கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன். அதுனா இங்க பாருங்க. இந்த இடத்த பாருங்க. பிரைஸ் புல்லிஷ் மூவ், எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மென்ட் ஒரு சின்ன புல் பேக், லிக்விடிட்டி ஸ்வீப், தென் கன்டினியூவேஷன். இந்த மாரி டெக்னிக்கலா சொல்லும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இத வந்து எக்ஸாம்பிளா காட்டுறேன். ஓகேவா? அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து PO3. அத வந்து பின்னாடி டெக்னிக்கலா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்ப இங்கேயே பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பான்ஷன். ஒரு கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன் இந்த லிக்விடிட்டிய எடுத்த அப்புறம் திரும்ப ரிவர்சல். திரும்ப இங்கே ஒரு ரிட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் போனதும் இது ரிட்ரேஸ்மென்ட். இல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சா தான் அது ரிவர்சல். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறதுன்னு பின்னாடி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ ஒரு ஆர்டர் பிளாக்னா எப்படி இருக்கணும்? லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணா தான் அது ஆர்டர் பிளாக். ஓகேவா? உங்களுக்கு யூரோ யுஎஸ்டில ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். யூரோ யுஎஸ்டி இது வந்து யூரோ யுஎஸ்டி. பிரைஸ் வந்து ரிட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன். அப்புறம் திரும்ப அக்குமுலேஷன், இங்க ஒரு எக்ஸ்பான்ஷன், அப்புறம் ரிவர்சல், பிரைஸ் பேரிஷா இருக்கு. இப்ப பிரைஸ் ஒரு முக்கியமான லிக்விடிட்டியா எடுத்திருக்கு. பிரைஸ் பேரிஷா இருக்குன்றதுக்காக கன்டினியூஸா பேரிஷ் மட்டும் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் புல் பேக் குடுத்து தான் கன்டின்யூ ஆகும். இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது மாரி நம்ம டெக்னிக்கலா பிரிச்சு பார்க்கறதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸயே நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆர்டர் பிளாக். ஏன் ஆர்டர் பிளாக்னா, த டவுன் குளோஸ் கேண்டில் பிஃபோர் த அப் மூவ் விச் டுக் த லிக்விடிட்டி. ஓகேவா? வீக்லில இது வந்து ஆர்டர் பிளாக். இப்ப அப்படியே டெய்லில பார்க்குறோம். டெய்லிலயுமே நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்கு. லாஸ்ட் டவுன் குளோஸ் கேண்டில் பிஃபோர் த அப் மூவ். ஓகேவா? இது ஆர்டர் பிளாக். பழைய லிக்விடிட்டி எங்க இருந்து இருக்குன்னா அந்த லிக்விடிட்டி ஜூலை 2025 அந்த லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்ததும் ரிட்ரேஸ்மென்ட் இருக்கும். எப்பயுமே பிரைஸ் எப்படின்னா இத பாருங்க. கன்சாலிடேஷன் பண்ணிச்சு. திரும்ப ஒரு சின்னதா ஒரு ஃபேக்கான எக்ஸ்பான்ஷன் தென் ரிவர்சல். ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ்ல பிரைஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இது வந்து ஆர்டர் பிளாக். லாஸ்ட் டவுன் குளோஸ் கேண்டில். ஓகே. ஆனா ரிஜெக்ஷன் பிளாக்ங்கிறது இந்த விக். இந்த விக் வரைக்குமே பிரிஃபர் பண்ணணும். இதெல்லாம் வீக்லி அவுட்லுக்லயே குடுத்திருப்பேன். எது எது ரிவர்சல் ஏரியாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே. இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக். ரிஜெக்ஷன் பிளாக்ன்னு நான் மென்ஷன் பண்றேன்னா, அந்த ஆர்டர் பிளாக்கோடைய விக். மேக்ஸிமம் எப்பல்லாம் வந்து விக் பெருசா இருக்கோ, அப்பல்லாம் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு நல்ல நல்ல என்ட்ரீஸ் கிடைக்கும். இப்போ பிரேக்கர் பிளாக்னா என்ன? அதுக்கு என்கியூல சில எக்ஸாம்பிள். இது வந்து என்கியூ சார்ட். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டணுன்றதுக்காக எடுக்கிறேன். பிரைஸ் இது வந்து ஒரு டெய்லி ஓப்பன். பிரைஸ் ஓப்பனுக்கு மேல போயி எனக்கு இங்க மேனிபுலேஷன் பண்ணி ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ரைட்டா? லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மென்ட். அதனால இது வந்து ஆர்டர் பிளாக். அப்போ இது எப்ப பிரேக்கர் பிளாக்கா மாறும்னா, ஒரு ஃபெயில்டு ஆர்டர் பிளாக். இப்ப இது வந்து பிரேக்கர். ஓகேவா? ஒரு ஃபெயில்டு ஆர்டர் பிளாக் தான் பிரேக்கர் பிளாக். இதுல ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் பிரேக்அவே கேப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபேர் வேல்யூ கேப் ஒரு 3 கேண்டில் எப்பல்லாம் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் வருதோ, அதுதான் ஹை ப்ராபபிள் ஃபேர் வேல்யூ கேப். அதாவது 3 கேண்டலுக்கு நடுவுல உள்ள கேப். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில், அடுத்து ஒரு இன்சைட் பார். ஓகேவா? முக்கியமான வார்த்தை இன்சைட் பார். இன்சைட் பாரா இருக்கும்போது தான் அது ஃபேர் வேல்யூ கேப்பு. பெரும்பாலும் பிரேக் அவே கேப்பா எப்ப இருக்கும்னா, ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கும்போது அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
எல்லா பிரேக்அவே கேப்பும் ட்ரேட் ஆகாது. எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பும் ட்ரேட் ஆகாது. இதுக்கு பிரீமியம், டிஸ்கவுண்ட்ன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் டெக்னிக்கலா கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க. 3 கேண்டலுக்கு நடுவுல உள்ள ஒரு இம்பேலன்ஸ். ஏன் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒர்க் ஆகுதுன்னா, இந்த எக்ஸ்பான்ஷன்ல நெறைய செல் ஆர்டர்ஸ் அன்ஃபினிஷ்டா இருக்கலாம். ஓகேவா? அந்த இடத்துல நமக்கு இன்னும் லிமிட் ஆர்டர்ஸும் இருக்கலாம். இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்ன்ற கான்செப்ட் தான் ஃபேர் வேல்யூ கேப்புக்கும். ஆர்டர் பிளாக்ல எப்படி பிரைஸ் டேப் ஆகி ரிவர்ஸ் ஆகுறது, கன்டின்யூ ஆகுறதெல்லாம் நடக்குமோ, அந்த மாரி கேப்லயும் நடக்கும். ஓகேவா? இந்த கேப் டேப் ஆகி பிரைஸ் பேரிஷா மூவ் ஆச்சு. பட் பிரைஸ்ல வேரியஸ்னஸ் வந்து பேரிஷா பிரைஸ் அந்த அளவுக்கு மூவ் ஆக முடியல. அப்புறம் இத இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ உடைஞ்சு சப்போர்ட்டா மாறுது. அடுத்த நாள் கேப் அப் ஆகி பிரைஸ் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஃபேர் வேல்யூ கேப்புமே சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸா தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பிரேக் அவே கேப் அப்படின்னா என்னன்னா, 3 கேண்டில். இந்த கேண்டில் இன்சைட் பாரா இருக்கிறதுனால ஒரு ஹை ப்ராபபிளான ஃபேர் வேல்யூ கேப் நமக்கு கிடைச்சது. ஆனா இந்த ஃபேர் வேல்யூ கேப் ட்ரேடே ஆகல. ஏன்னா பிரைஸ கீழ ரெசிஸ்டன்ஸ்க்கு புஷ் பண்ண எதுவும் இல்ல. அப்போ ஒரு 3வது கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டில் மேனிபுலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான செகண்ட் கேண்டில், 3 கேண்டில். இந்த 3 கேண்டில்க்கு நடுவுல ஃபார்ம் ஆன கேப் தான் பிரேக் அவே கேப். ஏன்னா 3 கேண்டில்க்கு செகண்ட் கேண்டில்க்கு மேல 3 கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சிருச்சு. பிரைஸ் இப்போ தான் ரெசிஸ்டன்ஸ ஃபேஸ் பண்ணுது. இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் ஆன உடனே இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப். அதாவது ட்ரேட் ஆனா தான் அது ஃபேர் வேல்யூ கேப். ட்ரேட் ஆகலன்னா அது பிரேக் அவே கேப். அதனால பிரைஸ் இவ்வளோ தூரம் வருவானா, வெயிட் பண்ணலாமான்னா தேவை கிடையாது. அது ஹையர் டைம் ஃப்ரேம பொறுத்து மாறும். ஏன்னா இந்த இம்பேலன்ஸ ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிட்டான்னும்போது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இல்லன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான். இந்த பிரேக் அவே கேப்க்கு பிரைஸ் வராது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கா? பிரைஸ லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான டிஸ்பிளேஸ்மென்ட், ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஃபேர் வேல்யூ கேப்ல பிரைஸ் ட்ரேட் ஆயிடுச்சு. தென் இன்சைட் பார். ஃபர்ஸ்ட் பார், செகண்ட் பார், இன்சைட் பார். உடனே டேப் ஆன உடனே எப்ப எக்ஸ்ட்ரீம் பேரிஷா இருக்கோ, அப்ப லோவர் ஆஃப்ல இருந்தே ட்ரேட் ஆகும். ஓகேவா? இது வந்து சின்னதா ஒரு சார்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பிரேக் அவே கேப். ஏன்? பிரைஸ பாருங்க. 3 கேண்டில் ஸ்ட்ராங்கான க்ளோஸ். மேனிபுலேஷன் பண்ணியிருந்தாலும் செகண்ட் கேண்டில் நல்ல டிஸ்ட்ரிபியூஷன், 3 கேண்டில் ஸ்ட்ராங்கான க்ளோஸ். பிரைஸ புஷ் பண்ணி மேல தள்ளுறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இங்க எங்கேயுமே இம்பேலன்ஸ் இல்ல. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இம்பேலன்ஸும் ட்ரேட் ஆயிடுச்சு. விச் இஸ் ஃபேர் வேல்யூ கேப்போ, பிரேக் அவே கேப் எதுவோ. லெஃப்ட் சைட்ல எதுவுமே இல்ல. ஃபுல்லாவே ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் அதாவது விச் இஸ் டிஸ்கவுண்ட். இது வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் டே லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் வீக் லிக்விடிட்டி சாரி. அங்க வந்ததுக்கு அப்புறம் கன்டினியூஸா ஒரு செல் ஆஃப் நடந்து ஃப்ரைடே, அடுத்து வந்து மண்டே ஓப்பன் ஆகி ஒரு பேரிஷ் வீக்னா எப்படி இருக்கும்? ஓப்பன் ஹை போய் தான் லோ வரும். அதில பின்னாடி பார்ப்போம். அப்போ திரும்ப வந்து இந்த இடத்துல இப்போ தான் நமக்கு அடுத்த ஃபேர் வேல்யூ கேப் ஓப்பன் ஆகி அது ட்ரேடும் ஆகிரும். ஓகே. இப்படி தான் ஃபேர் வேல்யூ கேப்ப யூஸ் பண்ணுவோம் நாம. பிரேக் அவே கேப்ப நான் மென்ஷன் பண்றேன்னா, அதுக்கு அர்த்தம் அது ட்ரேட் ஆக வாய்ப்பில்ல. ஒரு ரொம்ப பேரிஷ்ஷா இருக்கும்போது அது ட்ரேட் ஆக வாய்ப்பில்ல. அது மாரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பிரேக் அவே கேப்னா இதுதான். இப்போ வந்து என்டாக்னா என்ன? என்வாக்னா என்ன? அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே. இது வந்து என்டாக். இது வந்து என்வாக். இது வந்து ஃப்ரைடேவோட குளோசிங். விச் இஸ் 4 ஹவர்ல வேணா லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் காட்டும். ப்ளூ கலர்ல இருக்கிறது என்டாக். டெய்லி ஓப்பனிங் கேப், நியூ டே ஓப்பனிங் கேப். ஓகேவா? இது வந்து தேர்ஸ்டே. பிரைஸ் என்னாச்சு? ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து 18 மார்க் பண்றேன். 18ங்கிறது தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல. இது வந்து என்டாக், என்வாக் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகே. இது வந்து நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல உள்ள போய் பார்த்தாலும் தெரியும் இந்த கேப். ஓகே. ப்ரீவியஸ் டேக்கும், கரண்ட் டேக்கும் நடுவுல உள்ள கேப் தான் என்டாக். இங்க பாருங்க. 18, 16:59. 16:59க்கு மார்க்கெட் குளோஸ் ஆகும். அடுத்து 18க்கு ஓப்பன் ஆகும். 18ங்கிறது நெக்ஸ்ட் டே ஓப்பன். ஓகேவா? ஆனா ஃபாரெக்ஸ் அப்படி கிடையாது. 17ல குளோஸ் ஆகி 18ல ஓப்பன் ஆகும். அத ஃபியூச்சர்ல சொல்றேன் தெளிவா. இப்போ இந்த ப்ளூ கலர் எல்லாமே என்டாக். ரெட் கலர் எல்லாமே என்வாக். நியூ ஓப்பனிங் கேப். வீக் ஓப்பனிங் கேப். இப்ப நான் அத வந்து குளோஸ் பண்ணிட்டு மேனுவலாவே போடுவோம். இப்ப இது வந்து 18 இன்னைக்கு கரண்ட் டே விச் இஸ் 18 ஆகஸ்ட் டியூஸ்டே. ஓகே 2026. இப்ப 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறீங்க. மார்க்கெட் எங்க குளோஸ் ஆயிருக்கு? மார்க்கெட் வந்து எஸ்டர்டே இங்க 16:45க்கு ஓப்பன் ஆகி இந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ குளோஸுக்கும், ஓப்பனுக்கும் நடுவுல கேப் இருக்கு. நான் ஜூம் பண்றேன். ப்ரீவியஸ் டே குளோஸுக்கும் இங்க பாருங்க. இது வந்து இன்னைக்கு இந்த ப்ளூ லைன் இந்த போட்டிருக்க வெர்டிகல் லைன் வந்து இன்னைக்கு ஓப்பன். கரண்ட் டேவோட ஓப்பன். இது வந்து ப்ரீவியஸ் டே குளோஸ். இந்த கேப் தான் என்வாக். சாரி என்டாக். நியூ டே ஓப்பனிங் கேப். இத வந்து இன்ட்ராடே பேசிஸ்ல யூஸ் பண்ணலாம். எப்பலாம் கேப் பெருசா இருக்கோ அப்ப யூஸ் பண்ணணும். எல்லா டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஓப்பன் பிரைஸ்க்கு மேல கீழ தான் பயாஸ ஃப்ரேம் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. இது வந்து என்டாக். இப்ப வீக்லி ஓப்பனிங் கேப்னா சண்டேக்கும், மண்டேக்கும் உள்ள கேப். இப்ப நம்ம இந்த மந்த்தோட சாரி இந்த வீக்கோட ஓப்பனா மார்க் பண்றோம். இங்க இருக்கு. இது மண்டே. இங்க இருக்கு. இதுதான் வந்து சண்டே 18 அதாவது மண்டேவோட முந்தின நாள் நைட். இது எல்லாமே நியூயார்க் செஷன் UTC-4 இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ ரைட் சைட்ல கீழ இருக்கும். UTC-4 நியூயார்க். டேலைட் சேவிங் வரும்போது மாறும். அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். டேலைட் சேவிங்னா அந்த ஊர்ல டைம் மாறும்.
அப்போ நம்ம இங்க அதுக்கேத்த மாரி மாத்திக்க வேண்டியது தான். என் வாகுனா என்னன்னு பார்ப்போம். நியூ வீக் ஓப்பனிங் கேப். இது ஃப்ரைடேவோட குளோசிங். இது மண்டேவோட ஓப்பன். இதுதான் நியூ வீக் ஓப்பனிங் கேப். கேப் இம்பேலன்ஸ் எப்பலாம் பெருசா இருக்கோ, அப்பலாம் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். ஒரு ரியாக்ஷன் நிச்சயமா இருக்கும். அத யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கேப்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபியூச்சர்ஸ பத்தி ஃபுல்லா பார்க்கும்போது, அதெல்லாம் அங்க பார்ப்போம். அடுத்த வீடியோஸ் ஆர்டர் ஃப்ளோவ எப்படி பார்க்கறது? ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோனா எப்படி பார்க்கறது? பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோனா எப்படி பார்க்கறது? 2 விதமா பார்க்கலாம். டைரக்ட்டா ப்ரீவியஸ் கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்றத வச்சு இன்ட்ராடே பயாஸ் பார்க்கலாம். பட் ஓவராலா அந்த டெய்லிக்குள்ள பிரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, எப்படி பிரேக் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கணும். கிளியரா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஜூன் மந்த் லோவ ரிஜெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ். இப்ப இது வந்து புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. பிரைஸ் இப்ப வரைக்கும் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோல இருக்கு. ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிய பிரீமியம்ல இருக்க லிக்விடிட்டிய எடுத்து திரும்பும்போது அது பேரிஷா இருக்கும். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு லோ, இங்க பிரைஸ் அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ். அகைன் பிரைஸ் வந்து இங்க ரிஜெக்ட் சப்போர்ட் பண்ணி புல்லிஷா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் 4 ஹவர் டைம் ஃப்ரேம பார்க்கும்போது பிரைஸ் புல்லிஷா தான் தெரியுது இல்லையா? லோவ ரிஜெக்ட் பண்ணி ஹைஸ பிரேக் பண்ணணும். பிரேக்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு ஸ்விங் ஹை. 4 ஹவர்ல இது ஒரு ஸ்விங் ஹை. ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ். அடுத்து ஒரு அப் மூவ். இப்ப இந்த பிரேக் அவுட்டுக்கு நேரா பிடி ஏரியா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிடி ஏரியானா நாங்க சொன்னோம் இல்லையா? ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக்ன்னு ஏதாவது அங்க விட்டுட்டு போணும். இந்த லெக்ல. இங்க நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் விட்டுட்டு போயிருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு ட்ரூ பிரேக் அவுட். ஓகேவா? இப்ப இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். எப்படின்னா, பிரைஸ் மேனிபுலேஷன் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான டவுன் குளோஸ். ஒரு கேண்டில் குளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் உள்ள வைக்குதுன்னா, கைண்ட் ஆஃப் ஸ்வீப் தான் அது. ஓகே. ஒரு கேண்டில் உள்ள, ஒரு கேண்டில் வெளில பாருங்க. இப்ப இந்த இடத்துல விக்கு தெரியலாம் உங்களுக்கு. இந்த 4 ஹவர்ல உங்களுக்கு விக்கு தெரியலாம். பட் லோவர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர்ல போனோம்னா, அங்க கேண்டில் இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு கேண்டில் உள்ள வந்து, ஒரு கேண்டில் வெளில போயிருக்கு. இது மாரி தான் ரிஜெக்ஷனும் இருக்கும். அதனால பிரைஸ் இப்ப என்ன பண்ணியிருக்கு லோவ ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அடுத்த கேண்டில் உள்ள குளோஸ் வச்சு. அப்ப இந்த 2 கேண்டில் சேர்ந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. அடுத்த கேண்டில் கன்டின்யூ ஆயிருக்கு. அப்படின்னும்போது இப்ப பிரைஸ் வந்து புல்லிஷா டர்ன் ஆகுது. பிரைஸ் லோவ ரிஜெக்ட் பண்ணி, ஹைஸ பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாரி இங்க என்ன பண்ணுச்சு? சப்போர்ட் பண்ணி அதாவது அக்குமுலேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல், ரிட்ரேஸ்மென்ட், கன்டினியூவேஷன். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பான்ஷன். இது எக்ஸ்பான்ஷன், இது எக்ஸ்பான்ஷன். இது ரிட்ரேஸ்மென்ட், இந்த 2ம் சேர்ந்தது ரிவர்சல். அதாவது இந்த எக்ஸ்பான்ஷனும், இந்த ரிவர்சலும் சேர்ந்து மேனிபுலேஷன். அததான் வந்து ஸ்வீப்ன்னு சொல்லுவோம். பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க திரும்ப வந்து பிரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து, இப்ப இந்த ஏரியாவுக்கு மேல ஸ்ட்ராங்கான குளோஸ் வச்சிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து பிரைஸ் திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. அதே மாரி திரும்ப பிரைஸ் ரிட்ரேஸ் ஆகி, இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து திரும்ப லோவ ரிஜெக்ட் பண்ணி திரும்ப பிரேக் அவுட். பிரேக் அவுட்னா ஃபேர் வேல்யூ கேப் விட்டுருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து திரும்ப பிரைஸ இங்க வந்து பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பிரேக் பண்ணி, இப்போ இங்கெல்லாம் பிரேக் பண்ணி, கடைசியா இருந்த பிரேக் அவுட் இந்த ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் ட்ரேட் ஆச்சு. அடுத்து பிரைஸ் இந்த ஹை. ஓகேவா? இந்த லோ, இந்த ஹைல இருந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ஹைய இப்ப பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணுது. ஏன்னா குளோஸ் வைக்கல. கன்டினியூஸா 2 கேண்டில் ரிஜெக்ட் பண்ணதுனாலே நான் ரிஜெக்ஷன தான் எடுப்பேன். அங்க இருந்து செல்லுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுப்பேன். அந்த டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். டெய்லில புல்லிஷா இருக்கு. 4 ஹவர்ல பியரிஷா இருக்குன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் பண்ணணும். ஒரு 4 ஹவர் கேண்டில் வச்சுட்டு வீக்கையே முடிவு பண்ணலாம். அது எப்பன்னா, அது வீக் என்னவா வரப்போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணணும். ஆன்டிசிபேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பின்னாடி பிராக்டிஸ் பண்ணுவோம். இது ஜஸ்ட் பிரைஸ் இங்க இப்ப லோவ ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. சாரி இப்ப பிரைஸ் வந்து இங்க ஹைய ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இப்போ எவ்வளோ தூரம் செல்லு பார்க்கலாம்? அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த லாஸ்ட் அப் க்ளோஸோட டிஸ்கவுண்ட் வரைக்கும் தான் பார்ப்பேன். இந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் தான் பார்ப்பேன். இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெவல், இது டெய்லில ஏதாவது லெவல் மேட்ச் ஆச்சுன்னா, அது வரைக்கும் பார்ப்பேன். இப்போ இது மேனிபுலேஷன் திரும்ப ரிவர்சல் நடக்குது. இப்ப இந்த இந்த கேண்டலோட 1 ஹவர பாருங்க. பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டே வருது. இது வந்து ஒரு டெய்லி கேண்டில். டெய்லி கேண்டலுக்கு எப்படி பார்க்கணும்? 18ங்கிறது ஓப்பன். ஓகேவா? ட்ரூடே ஓப்பனும் முக்கியம், கேண்டில் ஓப்பனும் முக்கியம். அதெல்லாம் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் PO3 எடுக்கும்போது சொல்றேன். இன்ட்ராடே கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணு இங்க பாருங்க. பிரைஸ் இப்ப வரைக்கும் பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிட்டே வந்திருக்கு. தெரியுதா? இங்கேயுமே என்ன பண்ணியிருக்கு? ரிஜெக்ட் ஆயிருக்கு. பிரைஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேரிஸா இருக்கு. ஓப்பன் பிரைஸ்க்கு மேல திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. கேண்டில் ஓப்பனுக்கு மேல. அதே மாரி ட்ரூடே ஓப்பனுக்கு மேல செக்யூரிட்டிய ஸ்விப் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. கன்டினியூஸா பிரைஸ் ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கு. இதுதான் பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. எந்தெந்த டைம் ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். எந்தெந்த டைம் ஃப்ரேம யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னு. ஓகே. இதுதான் வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோவ படிக்கிறது. புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவும் இப்படி தான் படிக்கணும். பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோவும் இப்படி தான் படிக்கணும். சிம்பிளா வந்து நீங்க எடுக்கணும். நான் வந்து பயாஸ பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேண்டில் குளோஷர பாருங்க. ஓகேவா? ஒரு கேண்டில் குளோஸ் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் கீழ இது பியரிஷ். ஓகேவா? பியரிஷ். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சு? புல்லிஷ். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சு? புல்லிஷ். இங்க வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் விக் மாரி தெரியும். பட் பிரேக் அவுட்டா என்னன்னு லோவர் டைம் ஃப்ரேம்லயோ கன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். எல்லாமே அடுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்தையும் சொன்னா கன்ஃப்யூஸ் ஆகும்.
நெறைய பேர் அப்படி சொன்னதுனால தான் இப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் இண்டிவிஜுவல் வீடியோஸ் போடுறேன். எப்படி இது வந்து ட்ரூ பிரேக்கவுட்டா, ஃபேக்கான பிரேக்கவுட்டான்றத லோ டைம் ஃப்ரேம்ல எப்படி பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அத யூஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும். ஜஸ்ட் மேலேருந்து விக் வந்துருச்சுன்றதுக்காக ரிஜெக்ஷன் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா, திடீர்னு திரும்ப புல்லிஷ் ஆயிடுச்சு. பிரைஸ் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸே இல்ல. இந்த ஒரே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ட்ரேட் ஆயிடுச்சு. அப்ப பிரைஸ ரெசிஸ்ட் பண்ண எதுவுமே இல்ல. இங்க என்ன பண்ணுச்சு? ரிஜெக்ட் பண்ணுச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ். இந்த ஒரு கேண்டில் வந்துருச்சுன்றனால கன்டினியூஸா பேரிஷா போகக்கூடாது. பிரைஸ ரீட் பண்றது எப்படின்னா, இப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஒரு புல்லிஷ். இங்க வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இது ஒரு சப்போர்ட் தான். 2 சப்போர்ட்டும் சேர்ந்து தான் பிரைஸ புல்லிஷா புஷ் பண்ணுச்சு. இத வச்சு தான் நான் வீக்லி பயாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணேன். அடுத்து அங்கேருந்து இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பாடி க்ளோஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பேரிஷா தெரியலாம். ஆனா லோ டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் லோ எப்ப ஃபார்ம் ஆகணும்? அடுத்தடுத்த விஷயங்கள் நெறைய இருக்கு. ஓகேவா? இதுவரைக்கும் பேசிக்கா ஒரு ஆர்டர் ஃப்ளோவ எப்படி டெக்னிக்கலா சொல்றது? ஒரு பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோனா எப்படி இருக்கணும்? புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோனா எப்படி இருக்கணும்? பிரைஸ் பிரேக் அவுட் எப்படி இருக்கணும்? இது எல்லாத்தையும் பேசிக்கா பார்த்தோம். அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர கேண்டில் குளோசர் இல்லாம டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் டீப்பரா எப்படி பார்க்க போறோம்னு ஃபுல் டெப்த்தா அடுத்த வீடியோஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. மார்க்கெட்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிட்ரேஸ்மென்ட் இல்ல எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல் அந்த மாரி தான் ஃபேஸஸ் இருக்கும். அதையும் பார்த்தாச்சு. பிடிஆர்ஏன்னா என்ன? இதெல்லாம் பேசிக்கா நெறைய தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டி பூல்ஸ், ஆர்டர் ஃப்ளோ இது எல்லாமே அங்க காட்டியிருக்கு. இது வந்து புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ இது எல்லாமே அங்க வந்து சார்ட்ல எக்ஸாம்பிள் காட்டியிருப்பேன். ரிஜெக்ஷன் பிளாக் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கான டெக்னிக்கல் எலிமெண்ட்ஸ சொல்றதுக்காக மட்டும் தான். ஓகேவா? அடுத்ததுல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இதுல வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரேஞ்ச் பேஸ்டு. நான் இப்ப காட்டுனேன் இல்லையா? கேண்டிலாவும் பார்க்கலாம், ரேஞ்சாவும் பார்க்கலாம். அடுத்து லிக்விடிட்டி எப்படியெல்லாம் லிக்விடிட்டி முக்கியம். என்னென்ன மாரி லிக்விடிட்டீஸ் இருக்கு? எந்தெந்த லிக்விடிட்டீஸ் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? அடுத்து கில் ஜோன். கில் ஜோனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? டைம் அண்ட் பிரைஸ்ன்னா என்ன? இது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே ப்ரொஃபைலிங் எப்படின்றதையும் பார்க்க போறோம். அது 2ம் தெரிஞ்சா தான் லிக்விடிட்டிய இன் டெப்த்தா பார்க்க முடியும். ட்ரூ பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்வீப்பு, ரன்னு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வீக்லி பயாஸ் எப்படி ஃபேஸ் பண்றது? ஓகேவா? இது வந்து பேசிக்கா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்லப் போறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நெறைய வருது. நம்ம டிஸ்கார்ட் லிங்க் எல்லாமே நம்ம பயோல இருக்கு. ப்ராப்ளம்ஸ் வாங்கணும்னு நெனைக்கிறவங்க நம்ம லிங்க் யூஸ் பண்ணுங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம டிஸ்கார்ட்லயும் இருக்கும். தேங்க் யூ ஆல். அடுத்த வீடியோல பார்ப்போம்.